ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் தான். சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் வேகட்டும் 10 நிமிஷம். மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். மாவு பேசிய தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு ஸ்பூனு எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கோல்ல, அது மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிக்கன் பாருங்க 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ வெந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ஆறின பிறகு ஒரு ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். போட்டுக்கலாம் எல்லாத்தையும். சிக்கன் போட்டாச்சு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கணும், அதை போடுறேன். அப்புறம் இஞ்சி வந்து ரொம்ப பொடியாக துருவினது சின்ன துண்டு, அது போட்டுக்கிறேன். வெங்காயத்தாள் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்குனது. கொத்தமல்லி, அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டையில் மாவு தூவிட்டு இப்போ திரட்டிக்கலாம். நல்லா திரட்டி எடுத்துடலாம். பெருசாக நல்லா மெலிசாக தட்டி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவு எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு 2 சைடும் இப்படி அமுத்திக்கிட்டு இப்படி மடித்து ஒரே சைடு மட்டும் அப்படி அழுத்தி விட்டுடணும். அழுத்தி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மோமோஸ். இன்னொன்று அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்படி எடுத்து இப்படியே அழுத்தி விட்டுடணும். அழுத்தி விட்டுட்டு இந்த 2 சைடையும் இப்படி கவர் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, அழகாக வந்துடுச்சு பாருங்கள். தட்டு எடுத்து ஆயில் தடவிடலாம். இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சூடாயிடுச்சு. மோமோஸ் ஒன்று வச்சிடலாம். மோமோஸ்லாம் அடுக்கி வச்சாச்சு. 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்போ மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன்.
4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வச்சாச்சு, 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி பாருங்கள் நல்லா தோல் உறிஞ்சி வந்திருக்கு, வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுடலாம். அதை தோல் உரிச்சிட்டு போட்டாச்சு. இது கூட இஞ்சி ஒரு துண்டு, 3 பல்லு பூண்டு, கொத்தமல்லி அப்படியே தண்டோடு வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, இது டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னி. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மெலிசாக தட்டினா தான் இந்த 20 நிமிஷத்தில் நல்லா வெந்து வரும். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது சிக்கன் மோமோஸ். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.